வணக்கம். நன்றி நன்றி. இறைவனை தொழுது இயற்கையை வணங்கி என்னை ஈன்ற பெற்றோர்க்கும் என் தாய் தமிழுக்கும் முதல் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இன்றைய கவியரங்கத்தின் நடுவர் தலைமைக்கு பணிவான வணக்கம். குமரகுரு கல்லூரியின் ஆன்றோர் சான்றோர் அவைசார் பெரியோர் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை பேரூர் தமிழ் மன்றத்தின் சார்பில் கூறிக்கொள்கிறேன். என்னோட தலைப்புக்குள்ள நுழைகிறேன். தவிக்கும் தென்றல். ரொம்ப ரொம்ப ஒரு அழகான தலைப்பு. இப்போது நிலைமைக்கு தேவையான தலைப்பு கூட. அதாவது நான் இந்த கவிதை எப்படி கொடுத்துருக்கேன்னா, பழமை, தற்போதைய நிலைமை, அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நேற்று, இன்று, நாளைன்னு சொல்லி. தென்றல் விடு தூது, தென்றல் விடு தூது, தெள்ளு தமிழ் பாடலாய், கன்றின் துள்ளலாய், கருங்குழலும் சிலிர்க்கும். காற்றடிக்கும் போது அந்த முடிக்குள்ள காத்து போச்சுன்னு அப்படி சிலிர்க்கும். கடலோர காற்றும் காதல் பல சொல்லி தடம் பதித்து செல்லும் தரையோர நாணலுடன். பார்த்துருக்குமா? தென்மேற்கு சாரல் மலை தெம்மாங்கு எடுத்து, தென்மேற்கு சாரல் மலை தெம்மாங்கு எடுத்து என் பாடல் சுமந்திடும் எசப்பாட்டுடன் அழகாய். தந்த நானா படிக்கும், தந்த நானா படித்து தவழ்கின்ற மென்காற்று விந்தை பல சொல்லி நாற்றுகளுடன் வித்தாரம் பேசிடும். பார்த்துருக்கீங்களா? நாற்று அசையும் போது அந்த தென்றல் காற்று அப்படி சிலு சிலுக்க வைக்கும். சின்ன பேருந்தில் ஒரு சிற்றாசை. பேருந்துக்கு அடிதடி சண்டை போட்டு ஏறுவோம், பார்த்துருக்கீங்களா? எதுக்காக? ஜன்னலோர உட்கார்றதுக்கு. சின்ன பேருந்தில் சிற்றாசை மண் வாசத்திற்காய், சன்னலோர காற்றுக்காய் சாகசமும் காட்டுவோம். அத்தனையும் கனவாகிடுமோ, அத்தனையும் கனவாகிடுமோ ஆக்சிஜன் இல்லாது. இத்தரையும் வீழ்ந்திடுமோ இதை எண்ணி கவலையில் என் எண்ணம். காடு கழனி கட்டாந்தரை காட்டிட, காடு கழனியும் கட்டாந்தரை காட்டிட வாடும் பயிர்க்கு வாழ்வா சாவா போராட்டம். வாடும் பயிர்க்கு வாழ்வா சாவா போராட்டம். நிலங்களும் பட்டா போட்டு நீண்டுயர்ந்த கட்டிடமாய், நிலங்களும் பட்டா போட்டு நீண்டுயர்ந்த கட்டிடமாய் புலம்பெயர்ந்த பறவைகளும் புலம்பியே தவிக்கிறையா, புலம்பெயர்ந்த பறவைகளும் புலம்பியே தவிக்கிறையா. இதெல்லாம் இன்னைக்கோட நிலைமை. மழை தண்ணீர் இல்லா ஈசான மூளையும் கதியற்று, மழை தண்ணீர் இல்லா ஈசான மூளையும் கதியற்று பிழையாகி நிற்கிறதே பித்து பிடித்ததாய். எல்னினோ கடல் நீரில் ஏறிடும், எல்னினோன்னு வேற வந்துருச்சு. எல்னினோ கடல் நீரில் ஏறிடும் வெப்பம் மெல்லச் சூடாகி மழையை வலுவிழக்க செய்கிறது, மெல்லச் சூடாகி மழையை வலுவிழக்க வைக்கும். அறிவியல் விந்தை ஆக்கத்துடன் அழிவையும் தருகிறது, அறிவியல் விந்தை ஆக்கத்துடன் அழிவையும் தந்திட வறிய நிலைக்கு வதைப்பது உண்மையே. தவிக்கும் தென்றல் தடுமாறி அனலாகி, தவிக்கும் தென்றல் தடுமாறி அனலாகி குவிக்கும் வெப்பத்தில் குவலயமும் தீப்பிடிக்கும், குவிக்கும் வெப்பத்தில் குவலயமும் தீப்பிடிக்கும். இந்நிலை மாறிட இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்நிலை மாறிட இச்சகம் வாழ்ந்திட, இந்நிலை மாறிட இச்சகம் வாழ்ந்திட சந்ததிக்காய் மரங்கள் சான் வைக்க. சான் மரம் வச்சீங்கன்னா விருட்சமாகும். இந்நிலை மாறிட இச்சகம் வாழ்ந்திட சந்ததிக்காய் மரங்கள் சான் வைக்க விருட்சமாகும். நல் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. நீங்க மதுரைக்காரங்களாமா? அதுதான் அந்த அந்த ஒரு தைரியம் வந்து அதனால பாண்டிச்செல்வி என்ற பெயருக்கே உரித்தாங்க ஒரு நபராக இருக்கின்ற அந்த பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரியே ஒரு அவங்களோட பேச்சுல ஒரு அடக்கல் இருக்கும். அது மாதிரி கவிதைகளிலும் நல்ல கலைப்புக்குண்டாங்க நல்ல